வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது பராபவ வருஷத்தில் சித்திரை மாதத்தில் நிகழவிருக்கும் அக்னி நட்சத்திர தோஷம். இந்த அக்னி நட்சத்திரம் தோஷம் நாட்களில் நாம் அனைவரும் இதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றிய விளக்கத்தை பதிவிட இருக்கின்றோம் என்று அடியினுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்கின்றவர்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். பராபவ தமிழ் வருஷ ஸ்ரீராமஜெயம் பராபவ தமிழ் வருஷம் அக்னி நட்சத்திர தோஷம் 2026 பற்றிய முழு விவரங்கள் இன்றைய இந்த பதிவிலே சொல்லக்கூடிய விஷயங்களானது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அடியேன் தாங்கள் யாரையும் நிர்பந்திக்கவில்லை. இது தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அவ்வளவுதான். கடைபிடிப்பதும் பிடிக்காமல் இருப்பதும் தங்களுடைய இஷ்டம். அதை உங்கள்கிட்டே நான் விட்டுடுறேன். அக்னி நட்சத்திரம் என்பது சூரிய பகவானுடைய வெப்பக்கதிர்கள். இந்த அக்னி நட்சத்திர நாட்கள் முழுவதும் சூரிய பகவானுடைய வெப்பக்கதிர்களானது 2 மடங்கு அதிகரிக்கும். சாதாரணமாக இருக்கிற வெப்பத்தை விட இந்த அக்னி நட்சத்திர நாட்களில் 2 பங்கு இருக்கும்னு சொல்லிருக்கு தர்மசாஸ்திரத்தில். இந்த அக்னி நட்சத்திர தோஷமானது இந்த பராபவ தமிழ் வருஷம் சித்திரை மாதம் 21/1/5127 நாள் 4/5/2026 திங்கட்கிழமை 39 நாழிகை 51 வினாடிக்கு, அதாவது அன்றைய சூரிய பகவானாகப்பட்டவர் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை 5:57 அதன் பிரகாரம் பார்த்தோமேயானால் இரவு 9:43 அக்னி நட்சத்திர தோஷமானது ஆரம்பிக்கின்றது. அப்படி இந்த அக்னி நட்சத்திர தோஷமானது அந்த நேரத்திலே ஆரம்பித்து பராபவ தமிழ் வருஷம் வைகாசி மாதம் 14/2/2127 நாள் 28/5/2026 வியாழக்கிழமை அன்றைய முழுவதும் இருந்து இந்த அக்னி நட்சத்திர தோஷமானது நிவர்த்தி அடைந்து விடுகின்றது. இன்றைய பதிவானது அக்னி நட்சத்திர தோஷம் உள்ள நாட்களில் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இதன் பதிவு. அக்னி நட்சத்திர தோஷம் உள்ள நாட்களில் நாம் அனைவரும் நமது குழந்தைகளின் மேல் படிப்பிற்காக நமது பாரத பூமியில் பரதகண்டமாக இருக்கும் நமது இந்திய தேசத்தில் பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய இடத்திற்கோ அயல் நாடுகளுக்கு சென்று படிப்பதற்கோ விண்ணப்பமானது செய்யக்கூடாது. எதுக்காக இதில் இந்த விண்ணப்பம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றோம்னா, இந்த அக்னி நட்சத்திர தோஷமானது வெப்பமானது இருக்கிறதுனால அந்த குழந்தையினுடைய படிப்பானது சற்று மறையக்கூடும். அதில் அவன் அரியர்ஸ் வைப்பா, எது வேணாலும் வைப்பா. இதுதான் தர்மசாஸ்திரம் சொல்கிறது. யாரையும் பயமுறுத்தலை, கவலைப்படாதீங்க. முதலாக உத்தியோக விஷயமாக அயல் நாடுகளுக்கு செல்லக்கூடியவர்கள் இந்த அக்னி நட்சத்திர தோஷ நாட்களில் செல்லக்கூடாது.
ஏன்னு கேட்டால் அங்கே உத்தியோகத்துக்கு போனவா ஒன்று உடனடியாக திரும்பி வந்துடுவா உத்தியோகம் இல்லாமல், இல்லைன்னா அங்கேருந்து இங்கே திரும்பி வர முடியாத ஒரு சூழ்நிலையானது உருவாகும். தங்களது ஆண் பெண் குழந்தைகளின் விவாகத்திற்காக திருமணத்திற்காக பெண் பார்க்கக்கூடிய படலம், மாப்பிள்ளை பார்க்கக்கூடிய படலம், நிச்சயதார்த்தம் நிச்சயதாம்பூலம், விவாகம், திருமணம் இவைகளை செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது? எல்லாரும் ஜாங்கத்திலேருந்து எல்லாத்துலேயும் போட்டிருக்கா முகூர்த்த நாள் செய்யலாம் அப்படின்னு போட்டிருக்காளே. தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்றது அப்படின்னா, இந்த நாட்களில் செய்யறதுல நீங்க எந்த தப்பும் கிடையாது. நீங்க விவாகம் பண்ணிடுவேன், அன்னைக்கு இரவு நேரத்தில் என்ன பண்ணுவேன், சாந்தி முகூர்த்தம் வைப்பேன். இந்த அக்னியானது அக்னி நட்சத்திர தோஷத்தில் நம்ம பண்ணதுனால அந்த அக்னி பகவானாகப்பட்டவர் தோஷாதிபதியாக இருந்து கொண்டு அந்த புதிதாக இருக்கக்கூடிய தம்பதிகள் சாந்தி முகூர்த்தம் செய்வார்கள் என்று தாங்கள் செய்வீர்களே, ஆனால் நிச்சயமாக அந்த பெண்ணுடைய கர்ப்பத்தில் அந்த குழந்தையானது தரிக்காது. இதான் விஷயம். அதே சமயம் இந்த அக்னி நட்சத்திர தோஷ நாட்கள்ல விவாகம் பண்றோம், ஏதோ ஒரு காரணத்தினால கணவன் மனைவிகளிடையே பிரிவானது ஏற்படும். ஏன் செய்யக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு தர்மசாஸ்திரத்தில் தான் சொல்றேன், இதை புரிஞ்சுட்டு நீங்க செயல்படணும். ஆக விவாகம் செய்யக்கூடாது. அதே போல் விவாகமான தம்பதிகளுக்கு பெண்ணிற்கு கர்ப்பமா இருக்க இந்த அக்னி நட்சத்திர தோஷ நாட்கள்ல வளகாப்போ சீமந்தமோ செய்யக்கூடாது. ஏன் வளகாப்போ சீமந்தமோ செய்யக்கூடாது? எதுக்காக? காரணம் என்ன? ஒண்ணு, அந்த கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஸ்திரீக்கோ அல்லது கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தைக்கோ ஏதோ ஒரு வகையில ஆபத்தானது ஏற்படும். இதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. செய்யக்கூடாதுன்னாக்கா கூடாதுங்கிறது இல்லை, விஷயம் இதுதான். அதே போல் நமக்கு எல்லாருக்கும் ஒரு இருக்கும், கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அது. கண்டிப்பா எப்படியா இருந்தாலும் நம்ம ஒரு சொந்த வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை, எல்லாருடைய ஆசை. அது கண்டிப்பா எல்லாருக்குமே நிறைவேறணும். அதுதான் தர்மசாஸ்திரம். அப்படி புதிதாக வீடு கட்ட நினைத்துக் கொண்டு இருப்பவர்கள் முதலாக தாங்கள் வீடு கட்டுவீர்கள் என்றால் பூமி பூஜையானது செய்யக்கூடாது. ஏன் பூமி பூஜை செய்யக்கூடாது? இதே அக்னி நட்சத்திரத்தில் வாஸ்து மட்டும் இருந்தால், வாஸ்து நாளாக இருந்தால் செய்யலாம். ஏன்னா வாஸ்துக்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது, எல்லா தோஷத்தையும் அவர் நிவர்த்தி பண்ணிடுவார். வாஸ்து இல்லாத நாளாக இருந்தால் நம்ம சௌகரியத்தை நாம பூமி பூஜை போட்டோம்னா அந்த வீட்டில் நாம சீக்கிரத்துல வீடு கட்டி கொடுத்தனும் போக முடியாது. இந்த அக்னி நட்சத்திர தோஷ நாட்கள்ல செய்தால் இதே ஏற்கனவே நாம பூமி பூஜை போட்டுட்டோம், இப்ப வீடு கட்ட ஆரம்பிச்சு அது தளம் போடுற அளவுக்கு வந்துருக்கு. நிச்சயமாக மேல் தளம் போடக்கூடாது. அதே போல வாசக்காலம் வைக்கக்கூடாது. வாசக்கால் வைக்கிறோம்னாக்கா இதுல அஷ்டலட்சுமி தான் வாசம் செய்யறா. இந்த அக்னி நட்சத்திர தோஷ நாட்கள்ல வச்சோம்னா அக்னி பகவான் வாசம் செய்வார்.
இதுதான் விஷயம். முக்கியமா கிரகப்பிரவேசம் செஞ்சுட்டு நாங்கெல்லாம் வீடு கட்டிட்டோம், கிரகப்பிரவேசம் வேண்டாம், அந்த வீட்டுக்குள்ள போகணும் அப்படின்னா இந்த அக்னி நட்சத்திர தோஷ நாட்கள்ல நிச்சயமா போகக்கூடாது. ஏன்னா இந்த அக்னி நட்சத்திரம் அக்னிங்கிறது நெருப்பு. அதில் நீங்க வந்து அதை வீட்டில் புதுசா பிரவேசம் பண்ணினீங்கன்னா குடும்பத்துல நோய் நொடியானது கண்டிப்பாக பீடிக்கும். கண்டிப்பா நோய் நொடி வந்து வீட்டை விட்டு போகவே போகாது. அதே போல நாங்க வந்து வாடகை வீட்டில் இருக்கோம். எங்களுக்கு இந்த வீடு கொஞ்சம் சௌகரியப்படல, இதை விட கொஞ்சம் பெரிய வீடாக பார்த்துட்டு நாங்கள் போகலான் இருக்கோம். அப்படி நாங்கள் போகலாமா? வாடகை வீட்டில் இருப்பவர்கள் புதிதாக வாடகை வீட்டிற்கும் போகக்கூடாது அக்னி நட்சத்திர தோஷ நாட்கள்ல. அதே போல புதிதாக நிலம் வாங்கிறது, ஏற்கனவே புதுசாக கட்டிருக்கிற வீடை வாங்கிறது, நாங்கள் வந்து இதுக்கு முன்னாலே நாங்கள் வந்து நிலம் வாங்கிறதுக்கோ அல்லது வீடு வாங்கிறதுக்கோ முன்பணம் ஆனது கொடுத்துட்டோம். இப்போ வந்து அதை வந்து அந்த நிலத்தையும் வீட்டையும் ரிஜிஸ்ட்ரேஷன் பத்திரப்பதிவு செய்ய சொல்றா, செய்யலாமா? அதை பத்திரப்பதிவு செய்யக்கூடாது. ஏன் பத்திரப்பதிவு செய்யக்கூடாது? அந்த வீடோ நிலமோ உங்க கையில இருக்காது, அது விரைவில் உங்க கையை விட்டு போயிடும். புதிதாக வியாபார ஸ்தலம் ஆரம்பிப்பது, வியாபாரம் ஆரம்பிக்கலாம் இருக்கோம், அந்த மாதிரி ஆரம்பிக்கக்கூடியது இருக்கிற வியாபாரத்திலேயே மற்றும் வேறொரு புதிதாக ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறது போன்ற அனைத்து சுப விசேஷங்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக இந்த அக்னி நட்சத்திர தோஷம் நாட்களில் எக்காலத்திலும் செய்யக்கூடாது. அதாவது ஏனென்றால் மேலே குறிப்பிட்ட அனைத்து சுப விசேஷங்களையும் செய்தால் நீங்க என்ன சொல்றீங்கன்னாக்கா, தற்போதே நன்றாகத்தான் நாங்கள் எல்லாம் இருக்கின்றோம் என்று சொல்வீர்கள். நீங்க சொன்னதெல்லாம் நான் ஒன்று கொண்டு போயிடலாம், அக்னி நட்சத்திரத்தில் பண்ணா நான் பிரமாதமா இருக்கேன், வாஸ்தவம் ஒத்துக்கிறேன். ஆனா நாள் செல்ல நாம் அனைவருடைய குடும்பத்திலும் அமைதியானது குறைந்து தரித்திரமானது குடிகொள்ள ஆரம்பிக்கும். அப்போ நாம வந்து அப்போ அந்த மாதிரி அவஸ்தைப்படும் பொழுது நாம இந்த மாதிரி அக்னி நட்சத்திரத்தில் நம்ம பண்ணோம், அதனால்தான் இந்த மாதிரி ஆயிடுத்து அப்படின்ற விஷயமானது உங்களுக்கே தெரியாது, நம்ம யாருக்குமே தெரியாது. இதை தெரிஞ்சுட்டாதான் என்ன சொல்லுவோம்னாக்கா, அப்போ எனக்கு வந்து இப்போ வந்து காலத்து மேல பழி போட்டுருவோம், எனக்கு நேரம் சரியில்லை, நாம செஞ்ச தப்ப நம்ம ஒத்துக்க மாட்டோம் என்னைக்கும். இந்த விஷயத்தை தான் ஏக தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளாகப்பட்டவர்கள் இந்த யுகங்கள்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே எழுதி வைத்து விட்டார்கள். அவர்கள் எழுதிய உண்மையான விஷயம்தான் இந்த வீடியோ பதிவு. ஆகவே அடியனுடைய அனைத்து அன்பு எண்ணங்கள் மெய்யுள்ளவர்கள் அனைவரும்
இந்த வீடியோ பதிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அக்னி நட்சத்திர தோஷம் இருக்கும் நாட்களில் தாங்கள் அனைவரும் மிக மிக ஜாக்கிரதையாக இருந்து கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சந்தான பாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் நாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதங்கள். லோகா சமஸ்தாஸ்தினோ பவந்து சுபமஸ்து ததாஸ்து.